நாங்கள் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்களோட இன்லாஸ் வந்திருக்காங்க இங்கே. ஸோ அவங்கள வந்து நான் ரொம்ப நாளாக இன்வைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எவ்ரி வீக்கெண்ட் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருந்தோம். இந்த வீக்கெண்ட் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. சரி ஓகே அவங்கள இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே நான் ஹேண்டியாக வச்சிருப்பேன். அது கொஞ்சம் காலியாகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தோம். அது ரெண்டுத்தையும் கழுவி மேரினேட் பண்ணி வைக்கணும். சரி இந்த வேலைலாம் இருக்கு அப்படிங்கிறதுனால போன இடத்துல வந்து சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு சைனீஸ் ஸ்டோர்ல. இதை நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷையும் சிக்கனையும் கழுவி வழி பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வந்து ஒரு மாதிரி பண்ணி உள்ள டப்பாலே போட்டு வச்சுட்டாங்க விஜய். ஆனால் அப்புறம் தான் கேட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்களான்னு. இல்லை நாங்கள் அதனால திரும்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் போட்டு நாங்கள் வந்து மேரினேட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். அடுத்து ஃபிஷ் எடுத்து கழுவணும். ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் ஸ்லைசஸ் வந்து பெருசு பெருசாக வெட்டிட்டான். இன்னும் கொஞ்சம் தின்னாக வெட்ட சொல்லணும். இங்கே வந்து என்னென்னா எத்தனை பீஸாக வெட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து சின்ன மீனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி 6 பீசஸாக வெட்ட சொல்லியிருந்தா ஸ்லைசஸ்லாம் கொஞ்சம் தின்னா நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கழுவுனாங்க. நான் வந்து மீனுக்கு வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மண் சட்டியில் நிறையவே சமைப்பேன். மீன் குழம்புனா கண்டிப்பாக மண் சட்டி தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுருவேன். வெறும் சட்டியில் வெந்தயம் போட்டு அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் வரும், ட்ரை ரோஸ்ட் ஆகி அப்போ நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வதங்கினதும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் புளியை ஊற்றி நல்லா கொதிச்சு எல்லா வாசம் போனதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு திரும்ப குழம்பு ஒரு கொதி வந்ததும் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு இருந்ததும் அதை எடுத்து மாற்றி வச்சுட்டோம். ஒரு மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோ ஐட்டம் ஏதோ. இது வந்து அழகாக மேலே முட்டையெல்லாம் வச்சுருந்தது வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கினேன். பட் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நூடுல்ஸில் ஏதோ சாஸ்லாம் ஊற்றிருக்கான். பட் ஆனால் ரொம்ப பிளெண்டாக டேஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போ. இது வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம். ஒரு மெயின் கோர்ஸ் ப்ளஸ் 2 சைட்ஸ் சொல்லலாம். நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நூடுல்ஸ் அண்ட் சவர் சிக்கன். அது கூட வந்து ஸ்பைசி பீஃப் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் இல்லாத ஐட்டமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே நார்மலாக இந்த கடையில் வந்து ரொம்ப சுமாராகவே இருக்கும். இன்றைக்கி பரவாயில்லாமல் இருந்துச்சு இந்த சைனீஸ் ஐட்டம் மட்டும். ஃபிலிப்பினோ ஐட்டம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரைண்டரை போட்டுட்டு பருப்பும் கேரட்டும் குக்கரில் இன்ஸ்டா பாட்டில் வேக வச்சுட்டேன். பருப்பு வந்து சாத்துக்கு ஊற்றிக்க, கேரட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதுமே முட்டையும் வேக வச்சுட்டேன். அப்புறம் கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து சிம்பிளாக வெறுமனே எண்ணெய் ஊற்றி சீரகம் வரமிளகா போட்டுட்டு கீரை வதங்கினதும் உப்பையும் தேங்காயும் போட்டு இறக்க வேண்டியதான். அது பண்ணும்போதே சைடில் வந்து அது வதங்குறதுக்குள்ள ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டேன். எப்பயுமே நான் கொள்ளு வச்சு தான் ரசம் வைப்பேன். கொள்ளு வேற எதுக்கும் பெருசாக சேர்க்க மாட்டோம். கொள்ளு துவையல் பண்ணுவோம். ஸோ வேற எதுக்கும் சேர்க்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால கொள்ளு வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனாலையும் ரசத்துக்கு வந்து எப்பயுமே கொள்ளு போட்டு தான் வைப்பேன். ஸோ மிளகு, சீரகம், வரமிளகா, கொள்ளு, பூண்டு இதெல்லாம் போட்டு ரசத்துக்கு அரைச்சிட்டேன். கீரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாத்திரத்துல முட்டையை வந்து மசால் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன பண்ணுவேன்னா எண்ணெயில வந்து சீரகம், கடுகுலாம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டுட்டு முட்டையை வெட்டி இந்த மாதிரி பரட்டிடுவேன். என்னன்னா இந்த பாத்திரத்துல வந்து நான் ஸ்டீல் கரண்டி எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணும். அது ஒழுங்கா திருப்ப வராது. அதை நம்ம அது மாதிரி ஒரு மாதிரி கரெக்டா ஒரு நாக்கா திருப்பி விட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிடும். அதுவும் முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுல வந்து பலகாய் பரட்டல்னு சொல்லுவாங்க எங்க இதுல. அது வந்து பண்ணிக்கலாம், எல்லா காயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ காய் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரசத்துக்கும் தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து பருப்புக்கு தாளிக்கிறது. ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது எல்லா அடுப்பும் பிஸியாக இருக்கணும். டக்குன்னு எனக்கு வேலையை முடிச்சிடணும். ஒன்றும் நான் பொறுமையாலாம் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் சைட் பை சைட் பண்ணி சீக்கிரமாக முடிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த தாளிக்கிறதுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் குட்டியாக அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க. நான் வந்து முடிஞ்ச அளவு பாத்திரம் வந்து சேர்க்க மாட்டேன். ஆனால் தேவையானதுக்கெல்லாம் வச்சுருப்பேன். அந்த இதுக்கு வந்து அது ஒன்று தான் யூஸ் அப்படிங்கிறதுனால விஜய் ரொம்ப டைம் சொல்லியிருக்காங்க அது வாங்கிக்கலான்னு. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நான்ஸ்டிக் இது பேன்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு சமைச்சிட்ருக்கோன்னா அதிலே கூட தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்குன்னெலாம் தனியாக வேண்டாம்னு சொல்லி நான் தனியாக வாங்கலை. ஏன்னா முடிஞ்ச அளவு நான் திங்ஸ் வந்து லிமிட்டடாக தான் வச்சுக்கணும்னு பார்ப்பேன். ஸோ பருப்பு வெந்துருச்சு. அதில் வந்து தாளிச்சதை இப்போதைக்கு கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இதில் உப்பு போட்டு கொதிக்க விடணும். ரசத்துக்கு தக்காளி
தக்காளி போட்டிருந்தது வதங்கிருச்சு. ஸோ அதில் வந்து அரைச்சதை கொட்டிட்டு புளியையும் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு விட்டுட்டேன். கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ காயையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர். அதே பிரச்சனை தான், இந்த கரண்டியை வச்சு அள்ளி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வேற ஏதாவது ஸ்டீல்லாம் போட்டோம்னா டக்குன்னு இதோட லைஃப் போயிடும் அப்படின்வாங்க. அதனால மரக்கரண்டி தான் போடுவேன். அதுக்கப்புறம் பால் ஆல்ரெடி காய்ச்சினது இருந்தது, அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, ஏன்னா சர்க்கரை கரையணும் அப்படிங்கிறதுக்காக அதை சூடு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கேரட்டையும் ஆறிடுச்சு, வேக வச்சிருந்த கேரட் இருக்குல்ல அது வந்து ஆறிடுச்சு. ஸோ அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த கேரட் பாயசம் வந்து நான் முன்னாடி என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கொடுக்குற எல்லாருமே நல்லா இருக்கே எப்படி பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது ஈஸி தான், பட் சில விஷயம்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வரும். கேரட் அரைச்சதுக்கப்புறம் பாலை ஊற்றி கலக்கி இதில் ஊற்றணும். டக்குன்னு கேரட் அரைச்சது அப்படியே பாலில் ஊற்றிட்டிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ பாலை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மீதி பாலோட சேர்த்துக்கணும். அதை அவ்வளோதான், அந்த பாயசம் ரெடி ஆயிடுச்சு. தேவையான சுகர் போட்டு இந்த இதை அரைச்சி சேர்த்தா பாயசம் ரெடி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேஷுவலாக குளிச்சுட்டு அப்படிலாம் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க 12:30க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் 10 மினிட்ஸில் வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாதம் வச்சுட்டு சிக்கன் விங்ஸ் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் விங்ஸ் வந்து போன டைம் தான், இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் விங்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறது. அந்த டைம் ரொம்ப நல்லா வந்தது. அதனால தான் இந்த டைமும் அதே வாங்கி அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மீன் குழம்பு நேத்திக்கு வச்சதை எடுத்து லேசாக சூடு பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல்லையும் போட்டுட்டேன். என்னோட அயன் பேன் இருக்குல்ல அதில் தான் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். கிச்சன் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப குப்பையாக இருந்தது. அதனால டக்குன்னு அங்கே ரோபோ போட்டு விட்டுட்டு சைட்லேயே இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. திரும்ப எடுத்து அதை திரும்ப 10 மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி விட்டுட்டு 10 மினிட்ஸ் திரும்ப செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராயிலில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பட்டரில் வந்து அந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாதம் வந்து வழக்கம் போல் நான் வச்சுருந்த பாத்திரத்தில் வந்து கொள்ளலை. ஸோ பாதியை இன்னொரு பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வேக வச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு மாதிரி அவங்க வரத்துக்குள்ளே ஃபிஷ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு டேபிளில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி பாதாம் அல்வா, பருப்பு, அதுக்கப்புறம் இதில் வந்து ரசம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழக்காய் பிரட்டல் பண்ணோம்ல அது, அதுக்கப்புறம் இது கீரை, அதுக்கு அடுத்து பாக்ஸில் இருக்கிறது முட்டை வந்து மேலாக என் பையனுக்கு லைட்டாக மேரினேட் பண்ணி ரொம்ப காரம் இல்லாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு, சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் எல்லாரையும் எடுத்துக்க சொன்னோம். சிக்கன் வந்து இந்த சைட் டிப்பெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாரும் அதை சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேட்டில் வந்து சாதம் வச்சு பருப்பு ஊற்றி இவ்வளோ காய் இதில் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நானுமே வந்து காலையில் ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டேன். அதனால மத்தியானம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படி நைட்டுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுலாம் அப்படின்னு. பாதாம் அல்வா வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேரட் பாயசம் வந்து எடுத்தோம், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலானா கேரட் பாயசத்தில் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு கலந்துருவேன். அது வந்து 1 மினிட்ல ஊறிடும். ஸோ அது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ அதையும் போட்டு கலக்கிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே பாயசமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்துலேயே தான் கோ ட்ரெயின், கீழே இறங்கி கோ ட்ரெயின்ல போய் ஏறி அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கோ ட்ரெயின்ங்கிறது வந்து இங்க மெட்ரோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல டிடிசின்னு ஒன்று இருக்கும் டொரண்டோல, அது வந்து நம்ம ஊரு அந்த எலக்ட்ரிக் லைன் இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த கோங்கிறது வந்து நம்ம ஊர்ல மெட்ரோ லைன் இருக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இது வந்து டபுள் டக்கர் இருக்கும், மேலேயும் இருக்கும். ஸோ அதில் போனால் ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருந்து டவுன் டவுன் போயிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நான்வெஜ் பண்ணாலே கொஞ்சம் த்ராஷ் வந்து நிறைய இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இங்கே த்ராஷ் டிஸ்போஸ் பண்ணுறது கவர் இருக்குது, ஒரு மாதிரி க்ரீன் கவர் ஒன்று இருக்கும். அதில் போட்டு வெஜிடபிள் வேஸ்ட் போட்டோம்னா நம்ம ஃப்ளோரில் இருந்தே அந்த குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து ஒரு ஏரியா இருக்கும், நிறைய பின்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய கலரில், அதில் போயிட்டு க்ரீன் கலர் பின்னில் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம
வேற மத்த த்ராஷ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நார்மலா ஏதோ ஒரு கவர்ல போட்டாலும் நம்ம ஃப்ளோர்ல இடம் இருக்கும் அதை போடுறதுக்கு ஷூட்னு சொல்லுவாங்க. அதுல போயிட்டு நம்ம ஃப்ளோர்ல இருந்தே அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே போய் விழுந்துரும். அவங்க வந்து எடுத்து பிக் பண்ணிக்குவாங்க. இங்க குப்பை போடுற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ ரீசைக்கிளபிள் வேஸ்ட்லாம் இங்கே கொண்டு வந்து தான் போடணும். லைக் அட்டைப்பெட்டி, கிளாஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் போடணும். கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் இந்த இதில் போடணும். அது இல்லை உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் அந்த மாதிரிலாம் ஏதாவது பெரிய ஐட்டமா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வெளியில ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லாரும் வச்சிருவாங்க. ஓகேங்க, நம்ம குப்பையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் தூங்க வேண்டியதான். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.